ஒரு காட்டில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த காட்டின் பக்கத்தில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியின் நடுவில் ஒரு தீவு இருந்தது. அந்த தீவில் நிறைய பழங்களும் அதிகமான உணவுப் பொருட்களும் கிடைத்தன. அந்த குரங்கு எப்போதும் அருகிலிருந்த பெரிய பாறையை தாவி குதித்து அந்த தீவுக்குச் சென்று அங்கே நன்றாக சாப்பிட்டுவிட்டு மீண்டும் அதே பாறையை தாவி திரும்பி வந்துவிடும். இந்த குரங்கை எப்படியாவது பிடித்து சாப்பிட வேண்டும் என்று நதியில் இருந்த முதலைகள் பல நாட்களாக காத்திருந்தன. ஆனால் அந்த குரங்கு மிகவும் வேகமாக குதித்து ஓடுவதால் யாராலும் அதை பிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் அந்த முதலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டன. அதன்படி ஒரு முதலை அந்த பாறையின் மீது ஏறி படுத்துக்கொண்டது. குரங்கு இப்போது அந்த பாறையை தாவி குதித்தால் உடனே அதை பிடித்து சாப்பிடலாம் என்று காத்திருந்தது. ஆனால் மரத்தின் மீது இருந்த குரங்கு அந்த பாறை பெரிதாக இருப்பதை கவனித்தது. புத்திசாலியான அந்த குரங்குக்கு ஏதோ சந்தேகம் வந்தது. உடனே அது, முதலையா, முதலையா, நீங்கள்தான் பாறையா என்று கேட்டது. அதற்கு அந்த முட்டாள் முதலை, நான் இல்லை என்று பதில் சொன்னது. முதலையின் முட்டாள்தனத்தை நினைத்து சிரித்த குரங்கு, எனக்கு ரொம்ப வயதாகிவிட்டது. நீங்கள் மட்டும் முதலையாக இருந்தால் கண்களை மூடிக்கொண்டு வாயை நல்லா திறங்க. உங்கள் வாய்க்குள் விழுந்து நான் சாகப் போகிறேன் என்று சொன்னது. இதை உண்மை என்று நம்பி அந்த முட்டாள் முதலை கண்களை மூடிக்கொண்டு வாயை நன்றாக திறந்தது. இதுதான் சமயம் என்று காத்திருந்த குரங்கு டக்கென்று அந்த முதலையின் மேல் குதித்து மறுபுறம் தப்பித்து ஓடிவிட்டது.